வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோவுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய டாக்கா இருக்கக்கூடியது டாடா நெக்ஸானுடைய ஃபேஸ்லிஃப்ட். இந்த ஃபேஸ்லிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் காரை ரிவ்யூ கூட பண்ணிட்டாங்க. ஆனால் பிரைஸ் டீடைல்ஸ் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்டரி பிரைஸா 8,10,000 ரூபாய்க்கு டாடா மோட்டார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா 8,09,990 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஷோரூம் பிரைஸ், அதுவும் எக்ஷோரூம் பிரைஸ் இந்தியான்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த எக்ஷோரூம் பிரைஸ் வந்து நமக்கு சென்னை அப்புறம் தமிழ்நாடுக்கு இதே எக்ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் இது முதல் ஃபேஸ் லிஃப்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது ரெண்டாவது ஃபேஸ் லிஃப்ட். அண்ட் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து டாடா நெக்ஸானுடைய சேல்ஸ்ல ஒரு பெரிய லீப்பை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அண்ட் லுக்கு பார்க்கறதுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு பிரசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. நல்ல ஒரு ரோட் பிரசன்ஸும் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதே இது இப்போ புதுசாக வந்திருக்கிற ஃபேஸ் லிஃப்ட் வந்து டோட்டலா ஒரு டெக்னாலஜி பேக் மாதிரி தெரியுது. ஏற்கனவே இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஹொண்டாயினுடைய வர்னா, ஸோ அதில் ஒரு ஃபுல் எல்இடி மாதிரி ஒரு பார் எல்இடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து நிறைய பேர் டியூப்லைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டியூப்லைட் செட்டப் தான் இப்போ இந்த டாடா நெக்ஸான்லையும் கொடுத்துருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் டெல்லியில் நடந்த அந்த ஆட்டோ எக்ஸ்போவில் கூட டாடா மோட்டார்ஸ் வந்து அந்த கர்வ் கான்செப்டை டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கர்வ் கான்செப்ட்ல இருந்து அடாப்ட் பண்ணி அப்படியே நெக்ஸான்ல பொறுத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்போ இந்த புதிய நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் இருக்குது. ஸோ இதனுடைய பேஸ் மாடல், அதுவும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் 8,10,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு எக்ஷோரூம் இன்ட்ரோடக்டரி பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஃபேஸ்லிஃப்ட் 2020 காலகட்டத்தில் கொடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம 2023ல இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபேஸ்லிஃப்ட்டுக்கான கரெக்டான டைம் தான் சொல்லணும். அண்ட் இந்த ஃபேஸ்லிஃப்ட் நான் ஆக்சுவலா ஃபேஸ்லிஃப்டா பார்க்கல, இந்த நெக்ஸான் மாடலுடைய ஒரு ரீவேம்ப் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா டோட்டலா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூசுவலா இந்த மாதிரியான ஃபேஸ்லிஃப்ட் அப்படின்ற கான்செப்ட்ல மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பம்பர்ல கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணுவாங்க, ரியர்ல சுத்தமா டச்சே பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்டீரியர்லயும் பெரிய டிசைன் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. டேஷ்போர்டோட கலர்ல கிரேல கொடுத்திருந்தாங்கன்னா பிளாக்கு மாத்துவாங்க, பிளாக்ல இருந்ததுன்னா பீஜுக்கு மாத்துவாங்க. அந்த மாதிரியான கலர் வேரியேஷன்ஸ் மட்டும் கொடுத்து சீட்ல வந்து ஒரு ஹாஃப் லெதர் இல்ல ஃபுல் லெதர், அந்த சீட்ல வர பேட்டர்ன் சேஞ்ச், அந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் கொடுத்து, அப்புறம் டெக்ல ஏதாவது சின்ன விஷயம் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஸ்கிரீன் சைஸ்லயோ இல்ல அதுல கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லயோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஃபேஸ்லிஃப்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இந்த டாடா நெக்ஸானுடைய இந்த ஃபேஸ்லிஃப்ட் நான் அப்படி பார்க்கல. இது டோட்டல் ஒரு ரீவாம்பாவே தான் பார்க்கறேன். ஏன்னா ஃப்ரண்ட் லுக்லயும் ஃபுல் சேஞ்ச் இருக்கு, ரியர் லுக்லயும் ஓரளவுக்கு ஒரு ஃபுல் சேஞ்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்டீரியர்லயும் உங்களுக்கு டேஷ்போர்ட்னுடைய அப்பியரன்ஸ், ஸ்டியரிங் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாவே உங்களுக்கு ஒரு ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு ஃபேஸ்லிஃப்ட்னு சொல்றதை விட ஒரு டோட்டல் ரீவாம்ப்னே கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 8,10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்மார்ட் எம்டி, அதாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஸ்மார்ட் அப்படிங்கிறது அதனுடைய வேரியன்ட். இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட். இது பெட்ரோல் வெர்ஷனுக்கான அந்த பிரைஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதே சமயத்தில் ஈவினுடைய ஃபேஸ்லிஃப்ட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14.74 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரைஸும் ஒரு இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான். அதே மாதிரி இது எக்ஷோரூம் பிரைஸ் தான். ஸோ இந்த இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படிங்கிறது கார் இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு இந்த பிரைஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரைசஸ் கொஞ்சம் வேரி ஆகும், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 5,000 10,000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இது வந்து சிட்டி டு சிட்டி, ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து இந்த பிரைஸ் டிஃபரன்சஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். இந்த எக்ஷோரூம் பிரைஸ் இந்தியான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும், சென்னைக்கு எப்படி இருக்கும், அண்ட் அதர் சிட்டிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்லைட் வேரியேஷன் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். இந்த நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா பெட்ரோல் வெர்ஷன்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட இன்டீரியர்ல இன்ஃபோடெயின்மென்ட்ல உங்களுக்கு வந்து 10.25 inch டச் ஸ்கிரீன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ஆட்டோ எக்ஸ்போல கர்வ் அப்படிங்கிற ஒரு டிசைன் கான்செப்டை வச்சிருந்தாங்க. ஸோ அதே கான்செப்ட்ல ஹேரியர்னுடைய ஈவி வெர்ஷனையும் ரெடி பண்ணி நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹேரியர் ஈவியை அப்படியே கொஞ்சம் குட்டியா கொஞ்சம் சின்னது பண்ணோம் அப்படின்னா அதுதான் இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற நெக்ஸானுடைய ஃபேஸ்லிஃப்ட். ஸோ இதில் எக்ஸ்டீரியரில் ஃப்ரண்ட் லுக்கில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பம்பரில் ஒரு ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் ஒரு ஹவுசிங் ஒன்று கொடுத்து அதில் ஹெட்லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அது சீக்வென்ஷியல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, சீக்வென்ஷியல்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதோட இந்த டிஆர்எலோட கனெக்ட் ஆன மாதிரியான ஒரு சின்ன ஒரு மெலிசான ஒரு ஸ்லிம்மான ஒரு கிரில் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரில்ல தான் டாட்டானுடைய பேட்ஜிங்கும் ஹவுஸ் ஆயிருக்கு. அண்ட் சைட் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம்னா சைட் ப்ரொஃபைலில் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது டிசைன் லாங்குவேஜில்.
உங்களுக்கு அலாய் வீல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ டிசைனில் ஒரு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாகவே இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து அவங்க கர்வ் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல. அண்ட் இப்போ வரக்கூடிய கார் டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ வர கார் டிசைன்ஸ் எல்லாம் பீப்புளோட கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை, டெக்னாலஜியோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு ஏஐ, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருளுக்குள்ளே போய் நம்ம உட்காந்து அதை வந்து டிரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குறாங்களே தவிர ஒரு கார்னுடைய ஃபீல் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒரு டிஜிட்டல், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே உட்காந்து ஒரு வீடியோ கேம் ஆடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் டிசைனும் சரி, ரியர் டிசைனும் சரி, இந்த அலாய் வீலினுடைய டிசைன்ஸும் சரி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக ஃபீல் பண்ண வைக்குது. இது ஒரு கார் கிடையாது, இது ஒரு டெக் மெஷின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ரியர் ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா 2 டெயில் லேம்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எல்இடி பார் ஒன்று ரன் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, டிசைன் லாங்குவேஜில் இந்த ரிவர்ஸ் லைட் வந்து இந்த டெயில் லேம்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டிசைன் செட் ஆகல. ஸோ அதனால் இறக்கிட்டாங்க. ஸோ கீழே பம்பர் போர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் லைட்டுக்கான அந்த ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய டைமென்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லெங்த்தில் வெறும் 2 mm இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 14 mm வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெங்த்தில் 2 mm அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான விஷயம். ஸோ அது வந்து இந்த 2 பம்பர்ஸ்னுடைய ரீடிசைனில் கூட அந்த 2 mm அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அண்ட் விட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க, 7 mm வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அண்ட் வீல் பேஸும் கிரவுண்ட் கிளியரன்ஸும் சேம் தான். பழைய நெக்ஸானுக்கும் இந்த நியூ ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. 2498 mm வந்து உங்களுக்கு வீல் பேஸும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சிட்டிலையும் சரி, கொஞ்சம் ரஃப் ரோட்ஸ்லையும் சரி, கீழே பெல்லி ஸ்கிராப்பிங் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. பழைய நெக்ஸான்லேயே இல்லை. ஸோ இதுலையும் இருக்காது. அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மேனுவலான ஃபிசிக்கலான பட்டன்ஸ் முக்கால்வாசியை தூக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல் ஆர் டச் சென்சிட்டிவான இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம ஏசி கண்ட்ரோல்ஸ் கூட டச் பேனல்ஸாகவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபிசிக்கல் பட்டன்ஸாக இருக்கிற பட்சத்தில் நம்மளால் டிரைவ் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய ஐசைட்டை மூவ் பண்ணாமல் நம்மளால் வந்து டச்சில் ஃபீல் பண்ணியே நம்மளால் வந்து ஏசியை வந்து ஹை பண்ணணுமா லோ பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியும். பட் இது வந்து டச் சென்சிட்டிவாகவே கொடுக்கறதுனால அது வந்து நம்ம கண்டிப்பாக ஐசைட்டை மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு செட் ஆகாத விஷயம். அண்ட் ஏசி வென்ட்ஸ்னுடைய சைஸ் கூட கன்சிடரபிளாக குறைச்சிருக்காங்க. நல்லா ஸ்லிம்மாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. டிசைன் லாங்குவேஜ் வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபேக் கார்பன் ஃபைபர் மாதிரியான ஃபினிஷையும் கொடுத்துருக்காங்க. அதோட அங்கங்கே கொஞ்சம் இந்த ஹை அண்ட் வெஹிக்கிளில் வந்து லெதர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிச்சான வெஹிக்கிள் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் வெஹிக்கிளை பார்க்கல. ஸோ பார்க்கும்போது நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இன்டீரியரில் ரொம்ப முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா 10.25 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே 10.25 இன்ச்சில் நமக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நம்ம வந்து நேவிகேஷனையும் பார்த்துக்கலாம். ஸோ ஐசைட்டை வந்து நம்ம ரொம்ப எடுக்க வேண்டியது இல்லை ரோட்ல இருந்து நேவிகேஷன் பார்க்கறதுக்காக. அப்புறம் இப்போ ஆஸ் யூஷுவல் பேசிக் ஃபீச்சர்ஸாகவே மாறிடுச்சுல்ல. இப்போ இந்த 360 டிகிரி கேமரா, அப்புறம் இந்த கனெக்டட் கார் டெக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துட்றாங்க ஃபோனில். ஸோ அதை வச்சு அந்த கனெக்டட் கார் டெக்கு, அப்புறம் இந்த வயர்லெஸ் மொபைல் சார்ஜரு, அப்புறம் வென்டிலேட்டட் சீட்ஸு, ஏர் பியூரிஃபையர், அப்புறம் சன்ரூஃப், அதை வாய்ஸ் அசிஸ்டடாக வேற ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம காரை பார்த்தா தான் தெரியும். அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சேஃப்டிக்கு டாட்டா எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பில்ட் குவாலிட்டியும் சரி, இன்டீரியர் சேஃப்டியும் சரி, இதில் வந்து எல்லா ரேஞ்சுமே பேசிக்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து காமனாக கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் இன்ஜின் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா பெட்ரோல் டீசல் 2 வேரியன்ட்லையும் கொடுக்குறாங்க டாடா நெக்ஸான. அண்ட் இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே இன்ஜின் தான், பழைய அதே பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், அது வந்து 120 பிஹெச்பியும் 170 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இது டீசல் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், அது வந்து 115 பிஹெச்பியும் 260 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜினில் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும், அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் ஏஎம்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின்ஸில் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும், அப்படி இல்லைன்னா டூயல் கிளச் கொண்ட 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வித் பேடல் ஷிஃப்டர்ஸோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேடல் ஷிஃப்டர் வந்து எல்லா வேரியன்ட்லையுமே வரும்னு சொல்லிட முடியாது. ஸோ டாப் எண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஏற்கனவே வந்துட்டு இருந்த நெக்ஸான் வந்து வேரியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ், எக்ஸி, எக்ஸ்டி, எக்ஸ்டி பிளஸ், எக்ஸ்எம் பிளஸ், எக்ஸிசெட், எக்ஸிசெட் பிளஸ், அப்படிதான் வந்து வேரியன்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க டாடா மோட்டார்ஸ். பட் இப்போ வந்து டோட்டலாக லக்ஸரிக்கு மாறிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால ஃபுல் வேர்ட்ஸாகவே கொடுத்துட்டாங்க. கிரியேட்டிவ், பியூரு, கிரியேட்டிவ் பிளஸ், ஃபியர்லெஸ், ஃபியர்லெஸ் பிளஸ் அப்படின்லாம் அந்த வேர்ட்ஸாகவே கொடுத்துட்டாங்க. அதில் இந்த பிளஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஷனல் பேக்கேஜ் எல்லாம் வந்து ஆட் ஆன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளஸ் இருக்கிறது வந்து அதுதான் டினோட் பண்ணுது. அண்ட் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இந்த எக்ஸ், எக்ஸ்எம், எக்ஸ்டின்னு இருக்கிற
இருக்கிறதுல என்ன தப்பு, அதையே அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இந்த கிரியேட்டிவ் ஃபியர்லெஸ்னு கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிட போகுதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடியெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஆடியும் சரி, BMW அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் கார்ஸ் போனோம் அப்படின்னா தான் லக்ஸரி பேக்கேஜ், டெக்னாலஜி பேக்கேஜ் அப்படின்னலாம் ஒரு ஃபுல் நேமாக கொடுத்துருப்பாங்க அவங்க வேரியண்ட்ஸுக்கு. அதர்வைஸ் நம்ம மாஸ் மார்க்கெட் கார்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாடா, மாருதி இந்த மாதிரியான கார்ஸ் எல்லாமே VX, VXi, ZXi, அப்புறம் X, XT, XM இந்த மாதிரியான வேரியன்ட்ஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களும் ரொம்ப லக்ஸரியை நோக்கி போயிட்டாங்களோ, கார் ப்ரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஏறி போச்சு இல்லையா. ஸோ இப்போது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போனோம், 15 லட்ச ரூபாய்க்கு மேலே போனோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான காரே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 15 lakhsக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு லக்ஸரி காரை தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த ஒரு ஃபீலை மக்கள் மைண்டில் திணிக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த ஃபியர்லெஸ், பியூரு, அப்புறம் இந்த கிரியேட்டிவ் இந்த மாதிரியான பேர்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போது ரிலீஸ் ஆகிக்கக்கூடிய டாடா நெக்ஸானுடைய நம்ம ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கறதுல நமக்கு தெரிகிற விஷயங்கள். ஸோ இது எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெஹிக்கிளை நேரில் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது ரிவ்யூ வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மோட்டார் மாலை சேனலோட கனெக்டடாக இருங்க. ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.